இந்த திருவிருந்து ஆராதனையில் புத்தாண்டு செய்தியை கொடுப்பதா, அது திருவிருந்து ஆராதனைக்கான செய்தியாக கொடுப்பதா என்று யோசித்த போது என்னுடைய புத்தாண்டு செய்தி தமிழ் தூதனில் இருக்கிறது. எதிர்கால நம்பிக்கை மேல் நம்பிக்கை வைப்போம். ரைட், படிக்காதவங்க அந்த தமிழ் தூதனை படிச்சிங்கன்னா என்னுடைய புத்தாண்டு செய்தி இருக்கிறது. எதிர்கால நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை வைப்போம். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் எதிர்கால நம்பிக்கை. அந்த ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைப்போம் என்பதை குறிக்கும்படியாக எதிர்கால நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை வைப்போம் என்கிற ஆர்டிக்கிள் இருக்கிறது. அதை வாசித்தால் என்னுடைய புத்தாண்டு செய்தியினுடைய 70% உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் அந்த எதிர்கால நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை வைத்து இந்த 2024 வருஷத்தை நாம் தொடர்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்படைப்போம். திரு தாமஸ் அவர்கள் வாசித்த அந்த வேத பகுதியை நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீர்கள். மத்திய 26ஆம் அதிகாரம் 6-13 வரைக்கும் இங்கே சொல்லப்பட்ட இந்த சம்பவம் 4 சுவிசேஷங்களிலேயும் இருக்கிறது. ஏற்கனவே மத்திய 26 6-13, மார்க் 14 3-11, லூக்கா 7 36-50, யோவான் 12 1-11. 4 சுவிசேஷகர்களும் வேத எழுத்தாளர்களும் நடைபெற்ற சம்பவத்தை துல்லியமாக கொஞ்சம் அவருடைய பாணியில் அவர்கள் எழுதியிருப்பதை நம்மளால் நாம் பார்க்க முடிகிறது. நாம் கேட்கப் போகிற செய்தியினுடைய தலைப்பு சுவிசேஷத்திற்குள் சுவிசேஷம். இதற்கு மைய பொருளாக தெரிந்து கொண்ட வசனம்தான் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை தெரிந்து கொண்டிருக்கிறேன். இயேசுவானவர் பாடுபட்டு மரித்து அவர் இந்த உலகத்தில் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்படுவதற்கு முன்பாக அவர் உயிரோடு இருக்கும்போதே அவருடைய மரணத்தை குறிக்கும் ஒரு சம்பவம் நடைபெற்றது. அது பஸ்கா பண்டிகை வர 6 நாட்களுக்கு முன்பாக சம்பவித்தது என்பதை நாம் பார்க்கிறோம். வாசித்த வேத பகுதியில் 4 கதாபாத்திரங்கள் இருக்கிறது. தன்னை பெரிய அழிவிலிருந்து ஆண்டவர் பாதுகாத்தார் என்பதை மறந்து போன சைமன், பணமே குறிக்கோளான யூதாஸ், கூனி குறுகி போய் கண்ணீரோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவருக்கென்று பணிவிடை செய்த மகதலேனா மரியாள், யாரை அன்போடு கண்டிக்க வேண்டுமோ, யாரை பாராட்ட வேண்டுமோ கண்டிப்போடும் பாராட்டுதலோடும் நடந்து கொண்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த 4 கதாபாத்திரங்களையும் இந்த 4 சுவிசேஷங்களிலையும் நாம் பார்க்கிறோம். ஒரு கேள்வியோடு கூட ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சில்ட்ரன், கெட் ரெடி ஃபார் தி கொஸ்டின். சரி, இந்த சம்பவத்தில் சொல்லப்பட்ட இந்த பெயர்களில் ஒன்று மரியாள். இந்த மரியாள் பேசிக்கலி பெத்தானியா ஊரை சேர்ந்த பெண்மணி. லாசரு மார்த்தாளுடைய சகோதரி, நமக்கு நல்லாவே தெரியும். ரைட் தானே? எந்த ஊருமா அவங்களுக்கு? பெத்தானியா ஊருக்காரம்மா. இந்த அம்மாவையே மகதலேனா மரியாள் என்று கூப்பிடுகிறார்கள். Why do we call Mary Magdalene? பெத்தானியா ஊரை சேர்ந்த இந்த அம்மாவை ஏன் மகதலேனா மரியாள் என்று அழைக்கிறார்கள்? பைபிள் ரைட்டர்ஸ், வேத எழுத்தாளர்கள் இந்த அம்மாவை ஏன் மகதலேனா மரியாள் என்று அழைக்கிறார்கள்? எனி ஆன்சர்? யாராவது சொல்கிறீங்களா? I will give you 100 rupees. Yes. என்னம்மா? சரி தம்பி, வாமா, நீ பாதி ஆன்சர் கொடுத்துருக்க. இந்த அம்மா பெத்தானியா ஊரை சேர்ந்த அம்மா. இந்த மகதலா என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்தில் இந்த அம்மா போய் வாழ்ந்தார்கள். காட் பிளஸ் யூ. இந்த பட்டணம் எங்கே இருக்குது? எப்பயுமே நான் பைபிள் படிக்கும்போது ஒரு பக்கம் பேரும் பார்ப்பேன், அடுத்த இடத்துல உடனே அந்த மேப்பில் ரெஃபர் பண்ணுவேன். கலிலேயா கடற்கரை அருகாமையில் கப்பர்நகூமுக்கும் டைபீரியஸுக்கும் நடுவில் இருக்கிற இந்த சின்ன ஊர் தான் இந்த மகதலே. தம்பி பாதி ஆன்சர் சொன்னார், மீதி ஆன்சர் நான் சொல்லிடுறேன். பெத்தானியா ஊரை சேர்ந்த அந்த அம்மா மகதலா என்று சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு போனதற்கான காரணம் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ. She lived a very shameful and sinful life at Bethany. அதுக்கு காரணம் நம்மால் சைமன். ஆகவே அவமானத்தோடு அந்த ஊரில் வாழ்வதற்கு பதிலாக எங்கேயாவது போய் ஊரில் வாழ்ந்து கொள்ளலாம் என்று நினைத்த போது
மகதலேனா என்ற ஊரில் போய் தன் நண்பர்களோடு கூட சேர்ந்து வாழ்ந்தாள். பெத்தானியா ஊரை சேர்ந்த இந்த பெண், ரிமெம்பர், she lived a very sinful and shameful life. She left home and lived there. மகதலேனா என்ற ஊரில் வாழ்ந்தால் அவமானமான ஒரு வாழ்க்கை நான் சொல்ல விரும்பவில்லை. நீங்கள் வேதத்தையும் எலமெண்ட் புக்கையும் வாசித்து பாருங்க. இந்த பெண் இந்த மகதலேனா என்கிற ஊரில் இருந்தபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணை சந்தித்தார். இந்த பெண்ணிற்கு இந்த பெண் இரண்டு அடிமைப்பட்டிருந்தாள். ஒன்று 7 பிசாசுகளுக்கு அடிமையாயிருந்தாள். முதலாவது சுவிசேஷ பயணத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 7 பிசாசுகளிலிருந்து இவளுக்கு விடுதலை கொடுத்தார். இரண்டாவது சுவிசேஷ பயணத்தில் இந்த பெண் இயேசுவானவரோடு கூட கலந்து கொண்டு she returned home as a changed person. ஆகவே மகதலேனா மரியாள் என்ற பெயர் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த அம்மா ஒரு அவமானமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இனிமேல் பெத்தானியால் நம்மளால் வாழ முடியாது என்பதற்காக 123 கிலோமீட்டர் தள்ளி பெத்தானியாவிலேருந்து எக்ஸாக்ட்லி 123 கிலோமீட்டர்ஸ் போய் வாழ்ந்து கொண்டிருந்த போது அந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த பெண் சந்தித்தாள், அல்லது அந்த பெண்ணை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சந்தித்தார். இதில் நாம் கற்றுக்கொள்கிற முதலாவது பாடம், நாளை பாடம் திருவிருந்து ஆராதனை இருக்கிற காரணத்தினால அதை மையமாக வைத்து என்னுடைய செய்தி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். எந்த காலத்திலும் உங்களுடைய பழைய வாழ்க்கையை நீங்கள் மறந்து போகாதீர்கள். விசேஷமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த விடுதலையை நீங்கள் மறந்து போகாதீங்க. இந்த பெண் விரும்பினாலோ விரும்பலையோ, பட் பைபிள் ரைட்டர்ஸ், வேத எழுத்தாளர்கள் மரியாளோடு சேர்ந்து மகதலேனா என்கிற ஊரையும் சேர்த்து அழைத்ததற்கான காரணம், ஒரு நாளும் நம்முடைய பழைய வாழ்க்கையை நாம் மறந்து போகக்கூடாது. முதலாவது சுவிசேஷ பயணத்தில் அம்மையார் எழுதுகிறார்கள், there Jesus freed her from 7 demons. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 பிசாசுகளை முதலாவது சுவிசேஷ பயணத்தில் ஆண்டவர் அந்த பெண்ணிற்கு விடுதலை கொடுத்தார். இரண்டாவது சுவிசேஷ பயணத்தில் அந்த பெண்மணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட கலந்து கொண்டால், நம்முடைய எஸ்டி பைபிள் காமெண்ட்ரி 765 பக்கத்தில் வால்யூம் 5, she accompanied Jesus during the second missionary journey. She returned home to Bethany as a changed person. இரண்டாவது சுவிசேஷ பயணத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த பெண்மணி கலந்து கொண்டால் மனம் மாறினவளாக அந்த வீட்டிற்கு வந்தாள். மகதலேனா மரியாள் அல்லது மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்த போது ஆண்டவர் தனக்கு செய்த நன்மையை மறக்கக்கூடாது என்பதற்காக விசேஷமாக 2 நன்மை என்ன 3 நன்மைகள். விசேஷமான நன்மை, தன்னுடைய சகோதரனாகிய லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். 7 பிசாசுகளும் தனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஒரு ஷேம்ஃபுல் அண்ட் சின்ஃபுல் வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த 3ஐயும் மனசில் வச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பெண்மணி வந்தாள். நம்முடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், பழைய வாழ்க்கையை மறந்து போகக்கூடாது. அந்த மகதலேனா என்கிற பெயர் ஒட்டி கொண்டிருப்பதனான காரணம், ஒன்ஸ் அப்பான் எ டைம் யூ ஆர் எ சின்னர். ஒருவேளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ பயணத்தில் இந்த பெண்மணி கலந்து கொண்டிருக்கலாம். மாணவர்களாக இருக்கிறீங்களே, பாப்பா டெல் மீ விச் இஸ் த கிரேட்டஸ்ட் டிஸ்கவரி. இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பெரிய கண்டுபிடிப்பு என்னம்மா? டெலஸ்கோப். வேற என்னம்மா? என்ன இந்த உலகத்தில் பெரிய கண்டுபிடிப்பு என்னம்மா? என்னம்மா? சரி, பெரியவங்க சொல்லுங்கள். இந்த உலகத்திலே பெரிய கண்டுபிடிப்பு என்ன? சரி, நம்ம சர்ச்சு சம்மந்தப்பட்ட வந்துடும். உலகத்திலே பெரிய கண்டுபிடிப்பு என்ன? Which is the greatest discovery? The discovery that you are a sinner. உலகத்திலே பெரிய கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா? நாம் பாவி இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? இந்த கபின சீரிஸில் கலந்து கொள்கிறான், அவன் சரியில்லை அவன் சரியில்லை கண்டுக்கல. The greatest discovery is discovery that I am a sinner. ரெண்டாவது கண்டுபிடிப்பு என்னம்மா? A discovery that Jesus washes me from the sin.
ரெண்டாவது கண்டுபிடிப்பு என்னம்மா? இயேசுவானவர் என்னை பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஒரு பரிசுத்த தன்மையில் கொண்டு வந்திருக்கிறார். இந்த மகதலேனா என்கிற பெயர் ஒட்டி கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன்னா, ஏம்மா என்னைக்கு நம்ம பழைய வாழ்க்கையை மறந்துடக்கூடாது. போன வருஷத்தில் ஐ திங்க் டிசம்பர் மாதம்னு நினைக்கிறேன், மானி வாட்ச் ஒன்று வந்துச்சு. மானி வாட்சில் ஒன்றா மானி வாட்ச் ஆட்டு இடையன் ஒருவன் ஒரு ராஜாவை காப்பாற்றினதாகவும், அந்த ராஜா அந்த ஆட்டு இடையனை ஒரு மெய்க்காப்பாளனாக தன்னுடைய அரண்மனையில் வைத்ததாகவும், அந்த ஆட்டு இடையன் ஒவ்வொரு நாளும் ராஜாவின் சமூகத்தில் நின்று சேவை செய்வதற்கு முன்பாக ஒரு அறையை திறந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து வெளியில் வருவானான். உடனே எல்லாரும் என்ன நினச்சாங்களாம், இவன் போய் ராஜாவினுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் ராஜாவினுடைய காரியெல்லாம் ஒற்றர்களுக்கு பரப்புறான் அப்படிங்கிற செய்தி வந்து இந்த ஆட்டு இடையனை மெய்க்காப்பாளனை தூக்கின்னு சொல்லி பிளான் பண்ணி ராஜாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ராஜா ரொம்ப நாள் வாட்ச் சொன்னாராம், அவங்க சொல்கிற மாதிரியே நடந்துச்சான். நேராக ரூமை திறப்பானான், 10 நிமிஷம் கழிச்சு வெளியில் வருவானான். மனுஷன் உள்ளே இருக்கும்போது ராஜா கதவை தட்டிட்டு உள்ளே போயிட்டாரான். அந்த ஆட்டு இடையன் அந்த அறையில் அவன் ஆட்டு இடையனாக இருந்தபோது அணிந்திருந்த ஆடைகள், பழைய காலணிகள், அவனுடைய கைக்கோல் இவைகளெல்லாம் வைத்திருந்தானாம். ஒவ்வொரு நாளும் அந்த பழைய ஆடைகளையும் அந்த பழைய கிழிந்து போன செருப்பையும் அந்த கோலையும் பார்த்து, நான் ஒரு காலத்தில் இந்த ஆட்டு இடையனாக இருந்தேன், எனக்கு மெய்க்காப்பாளனாக இருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் அந்த அறையை திறந்து அந்த ஆடையை பார்த்து அந்த பழைய காலணியை பார்த்துட்டு பழைய நிலையை ஒரு நாளும் மறக்க மாட்டான். எனக்கு அன்பான ஆண்டவரே, never forget your past. கடந்த கால வாழ்க்கையை நாம் ஒரு நாள் மறக்கக்கூடாது. நாம் எப்படி ஆண்டவரால் உயர்த்தப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், இந்த பெண்மணி எப்படி மனம் மாறினவளாக பெத்தானியா கிராமத்திற்கு வந்தாலோ அதே மாதிரி வேதத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது. லூக்கா 15ஆம் அதிகாரம் யாரை பற்றிமா சொல்லுது? என்னவா? மனம் மாறின மைந்தனின் சம்பவம். கெட்டகுமாரன்னு சொல்கிறீங்க, மனம் மாறின மைந்தனின் சம்பவம் இருக்கிறது. 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். 19ஆம் வசனம். உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, என்னை கூலிக்காரனாக ஏற்றுக்கொள்ளும். 21ஆம் வசனம். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அடுத்து பார்க்கிறோம் 32ஆம் வசனம். இவன் காணப்படாமல் போனான், திரும்பவும் வந்தான், மரித்தான், திரும்பவும் உயிர்ப்பித்தான். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைங்களை, இந்த வருஷத்தின் முதல் ஓய்வு நாளில் வருகிற செய்தி, never forget your past. ஒரு காலத்தில் we were living in a sinful and a shameful life. Jesus redeemed us from his own blood. ஆண்டவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே விளைக்கிரையும் கொடுத்து நம்ம வாங்கியிருக்கிறார். அதை நினைவு கூறும் வண்ணமாகவே இந்த திருவிருந்து ஆராதனையை நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். நம்ம எப்படி வந்தாங்களாம்மா? மகதலேனாங்கிற ஊர்லேருந்து எப்படி வந்தாங்களாம்மா பெத்தானிக்கு? she returned home as a changed person. எனக்கு அன்பான ஆண்டோடைய பிள்ளைங்களே, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு இளைய குமாரன் மனம் மாறினவனாக தகப்பனிடத்திற்கு வந்தான். மரியாள் மகதலேனா என்ற இடத்துல ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த பெண். when Jesus touched her, ஆண்டவர் அந்த பெண்மணியை தொட்டபோது மனம் மாறினவளாக பெத்தானியா கிராமத்திற்கு வந்தாள். who knows, Christ may come in the year 2024. 2024ஆம் வருஷத்தில் ஆண்டவர் ஒருவேளை வரலாம். மனம் மாறினவர்களாக அந்த ராஜ்யத்திற்கு போவோம். பரலோகம் என்பது மனம் மாறினவர்களுக்காக தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிற புதிய வீடு. let us go home with a changed person. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஆராதனையாக இருந்தாலும் சரி, சனிக்கிழமை ஆராதனையாக இருந்தாலும் இந்த ஆலயத்திற்கு வரும்போது நாம் மனம் மாறினவர்களாக வருவோம். let us return from this church as a changed person. மனம் மாறினவர்களாக நாம் ஆலயத்தை விட்டு புறப்பட்டு போவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம், சார்லஸ் எலியட், நல்ல ஒரு பாடகி. அம்மாவை குறித்து பல சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த இந்த பெண்ணை ஒரு போதகரின் மூலமாக ஆண்டவர் சந்தித்தார். ஒரு இரவில் நித்திரை வராத காரணத்தினால
பேனாவையும் பேப்பரையும் எடுத்து இந்த பெண் எழுதிய பாடல்தான், நான் பாவிதானாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினே வாவென்று என்னை கூப்பிட்டீர் என் மீட்பரே வாரே வாரே. திருவந்தாரில் பாடுறமே இந்த பாடல் எழுதின சார்லஸ் எலியட். When God touched her, she became a changed person. இந்த புது வருஷத்தில் நமக்கு வருகிற முதல் செய்தி, let her return home as a changed person. மனம் மாறினவர்களாக ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக நாம் ஆயத்தப்படுவோம். மனம் மாறினவர்களாக திருச்சபையின் ஒற்றுமைக்காக நாம் பாடுபடுவோம். மனம் மாறினவர்களாக நாம் சகோதர சிநேகிதத்தோடு ஒருவரை ஒருவர் நேசிப்போம். இரண்டாவது கருத்து, ஆண்டவர் இந்த பகுதியில் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற பாடல், every service where Christ is present, there must be a turning point. இயேசுவானவர் எந்த ஆராதனைகளெல்லாம் கலந்து கொள்கிறாரோ அல்லது பிரசன்னமாக இருக்கிறாரோ அந்தந்த ஆராதனைகள் யாராவது ஒருவருடைய வாழ்க்கையில் மனமாற்றம் ஏற்பட வேண்டும். Every service where Christ is present, there must be a turning point in somebody's life. கிறிஸ்து பிரசன்னமாக இருக்கிற ஆராதனைகள் ஒவ்வொன்றும் குடும்ப ஜெபமாக இருக்கலாம், காட்டேஜ் மீட்டிங்காக இருக்கலாம், யூத் மீட்டிங்காக இருக்கலாம், லே மீட்டிங்காக இருக்கலாம், ஆலய மீட்டிங்காக இருக்கலாம், ஃபாஸ்டிங் அண்ட் பிரேயராக இருக்கலாம். There must be a turning point in somebody's life. யாருடைய வாழ்க்கையாவது ஒரு நபருடைய வாழ்க்கையில் ஒரு மனமாற்றம் இருக்க வேண்டும். இதற்கான ஆதாரத்தை வேதத்திலிருந்தும் டிசைர் ஆஃப் ஏஜஸ் என்ற புத்தகத்திலிருந்தும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முதல் பதினை சொன்னோம், இந்த பெத்தானியாவில் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மரியாள் ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்வதற்கு காரணமாக இருந்தவர் இந்த சிமியோன், சைமன் என்று சொல்கிறோம். எலன் ஒயிட் ஹெரல்ட் யுகங்களின் வாஞ்சி என்ற புத்தகத்தில் 566 பக்கத்தில், Simon himself declared to be the one who had led Mary to sin at some previous time. சீமோனே ஒரு காலத்தில் இந்த மரியாளை தவறான பாதையிலே நடத்தினவன் என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறான். இந்த சீமோன் ஆயத்தப்படுத்தின விருந்திலே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கலந்து கொண்டார். இந்த சீமோன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தான், அவன் நம்பினான். இயேசுவானவரை ஒரு ஆசிரியர் நம்பினான், அவர் மேசியாவாக மாறப் போகிறான் என்பதை உணர்ந்தான். ஆனால் இயேசுவானவரை அவன் சொந்த இரட்சகராக அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. But he has not accepted Jesus as a savior. ஆனால் இந்த விருந்தில் மகதலேனா மரியாள் கண்ணீரோடு கூட அந்த நலதம் என்னும் பரிமள தைலத்தை ஊற்றும் போது இவன் அவளை பார்த்து கேவலமான ஒரு வார்த்தைகளினாலே சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், ஒரு அற்புதமான ஓமானது சொன்னார். சீமோனே, 2 பேர் இருந்தாங்க, ஒருத்தனுக்கு 500 வெள்ளிக்காசு கடன், இன்னொருத்தருக்கு ஒரு 50 வெள்ளிக்காசு கடன். 2 பேருக்கும் கடனை கட்டுவது நிர்வாகம் இல்லாத காரணத்தினால கடனை மன்னிச்சிட்டாங்க. இப்போ யார் அந்த எஜமான் மேலே அதிகமாக அன்பு வச்சுருப்பார் அப்படின்னு கேட்டார். சீமன் என்ன ஆச்சுன்னா, அந்த 500 வெள்ளிக்காசு யாருக்கு மன்னிக்கப்பட்டதோ அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் கரெக்டாக சொன்னார். ஒருவேளை பைபிளில் பண்ணாரோ, சைமன் யுவர் சின் இஸ் கிரேட்டர் தென் மேரி சின். பக்கம் அடிச்சார் பாருங்க. இந்த ஓமானத்துக்கு இந்த பேரபோலுக்கு பதில் சொல்லியே மாட்டிக்கொண்டவங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று பழைய ஏற்பாட்டில் தாவீது, கரெக்ட் தானே? நேத்தன் போகிறாரு. ஆமாம், சரி, அவர் போகிறாரு. ஒருத்தன்ட்ட 100 நிறைய ஆடுகள் இருந்துச்சு, வீட்டுக்கு ஒருத்தன் வந்தான்.
அதில் ஒன்றை பிடிச்சி அடிக்கிறதுக்கு அவனுக்கு வந்து மனசு இல்லை. ஆகவே பிள்ளை மாதிரி வளர்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தனுடைய ஆடை பிடிச்சி அடித்தான் அப்படின்னா தாவீதுக்கு கோவம்னா மூக்கு மேலே வச்சு அவனை கொல்லணும் அப்படின்னாரு. அப்போ நீங்கள் தான் அப்படின்னா ஓமானதுக்கு பதில் சொல்லியே மாட்டேன். ஒரு ஆள் பழைய ஏற்பாட்டில் ஒரு புதிய ஏற்பாடு. சீமோன் ஆண்டவர் சொன்னார், சீமோனே நீ 500 வெள்ளிக்காசு இப்போ வாங்கினவன், அந்த அம்மாவுக்கு 50 வெள்ளிக்காசு தான். உன் பாவம் யுவர் sin is greater than medicine. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைங்களை இன்னைக்கு திருவிருந்து ஆராதனை கலந்து கொள்வதற்கு முன்பாக அந்த அம்மாவுடைய பாவத்தை காட்டிலும் அந்த ஐயாவுடைய பாவத்தை காட்டிலும் என் பாவம் குறை நினைக்கிறாங்க. யுவர் sin is greater than their sin. In every service where Christ is present, இயேசுவானவர் பிரசன்னமாக இருக்கிற ஒவ்வொரு ஆராதனையிலும் யாராவது ஒரு நபருக்கு மனமாற்றம் ஏற்பட வேண்டும். யாராவது ஒரு நபருக்கு மனமாற்றம் ஏற்பட வேண்டும். ஜான் வேர் அப்படின்னு 18ஆம் நூற்றாண்டில் ஒரு பிரசங்கியாக இருந்தார். இவர் வந்து ஒரு ஷூ கம்பெனியில் அப்பரண்டிஸ்னா பயிற்சி இருந்தார். இவர் வந்து ஆண்டவருக்கு எப்படியாவது ஊழியம் செய்யணும், உண்மையான சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணார். அதன் விளைவாக இன்னொரு அப்பரண்டிஸ் பயிற்சியாளர் அங்கே வந்தார். இவருக்கு எப்படியாவது இந்த ஜான் வேறு ஆண்டோடைய சத்தியத்தை சொல்லணும் ட்ரை பண்ணார். ஆனால் அந்த புதுசாக அந்த அப்பரண்டிஸ் இருந்தார்ல, அவர் வந்து அந்த ஷூ கம்பெனியில் இருக்கிற அந்த அப்ரெண்டிஸ் அது ஏற்றுக்க மாட்டார். சரித்திரம் சொல்லுகிறது, இந்த புதுசாக வந்த அப்ரெண்டிஸ் அந்த பயிற்சியாளர் இருக்கிறார்ல, ஒரு நாள் பழைய காயினை கொடுத்து நல்ல காயினில் மாத்திரத்தை மாட்டிக்கிட்டார். பழைய காயினை கொடுத்து அல்லது கவுண்டர் பிட் போலியான நாணயத்தை கொடுத்து நல்ல நாணயத்தை மாற்றலில் மாட்டிக்கிட்டார். இருதயத்திலே குத்தப்பட்டவராய் ஜான் வேரை பார்த்து, எனக்காக ஜெபிங்க, என் மனசில் நான் குத்தப்பட்டு இருக்கிறேன், எனக்காக ஜெபியுங்கள், ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடி, அண்ட் that day was a turning point. அவர் யார் தெரியுமா? வில்லியம் கேரி. பிற்காலத்தில் பழைய காலணிகளை தைக்கிறவராக மாறினார்ல, அவருடைய சரித்திரத்தை நேற்று இரவில் நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். Every service where Christ is present, there must be a turning point in somebody's life. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரசன்னமாய் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரசன்னமாய் இருக்கிற ஒவ்வொரு ஆராதனையிலும் யாராவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனமாற்றம் ஏற்பட வேண்டும். இந்த வருஷத்தினுடைய முதல் ஓய்வு நாள், there must be a turning point in somebody's life. யாருடைய வாழ்க்கையிலாவது மனமாற்றம் ஏற்பட வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இந்த அனுபவத்தை பார்க்கிறோம். மதியான வெயில் நேரத்தில் ஒரு கிணத்து பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. அந்த பக்கத்தில் கரெக்டாக வெயில் நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் ஒரு அம்மா தண்ணி எடுக்க வர்றாங்க. அந்த அம்மா பல நாட்கள் அந்த கிணத்துல வந்து தண்ணி எடுத்துருக்கிறாங்க. யார் இந்த அம்மாவை சந்திக்கலை. that day Christ met her. அப்படி சொல்றது காரணம், Jesus came across in her life. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை குறுக்கிட்டாரு. கேட்டார் கேள்வியை, கேட்குற கேள்விக்கெல்லாம் பட்டு பதில் சொன்னார். இப்போ இருக்கிற புருஷன் ஓம் புருஷன் இல்லட்டார். என் வாழ்க்கையை ஒருத்தர் நடந்தவைகளை ஒருத்தர் சொன்னார், வந்து பாருங்களேன். ஊருக்குள்ளே போயிட்டு அந்த ஊரையே திரட்டிட்டு வந்தான். ஆண்டவர் தலையிடுகிற, ஆண்டவர் சந்திக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் யாராவது ஒருவர் மனமாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அம்மையா எழுதுறாங்க, அவமானம் சீமோனை சூழ்ந்து கொண்டது. He realized he was in the presence of the divine creator. தெய்வீக படைப்பாளருக்கு முன்பாக நிற்கிறேனே என்று சொல்லி கூனி குறுகி போனான். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சீமோன் பெரிய ஆளுதான், ஒரு பரிசேயன் தான், ப்ரௌட் பாரசி, பெருமை மிக்க ஒரு பரிசேயன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில தலையிடப்பட்டு சேம் ஷீஸ் அவமானம் அவனை கவ்விக்கொண்டது, சூழ்ந்து கொண்டது. ஒரு பெரிய சிருஷ்டிகருக்கு முன்பாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து இயேசுவின் பின்னடியார்களில் ஒருவனாக மாறினான். இரண்டாவது அற்புதமான ஒரு பாடம், எவ்ரி சர்வீஸ் வேர் கிரைஸ்ட் இஸ் பிரசன்ட் தேர் மஸ்ட் பி டர்னிங் பாயிண்ட். அது குடும்ப ஜெபமாக இருக்கலாம், காட்டேஜ் மீட்டிங்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் யாருடைய வாழ்க்கையிலாவது. ஒரு டேவிட் லிவிங்ஸ்டன் கடற்கரையில் நடந்த ஜெப கூட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தான். If there is a one David Livingstone who gave his life at the seashore meeting, நம்முடைய வாழ்க்கையில்
இந்த வருஷத்தில் நடக்கிற எத்தனை கூட்டங்களாக இருந்தாலும் யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கையில் மனமாற்றம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆண்டவர் அனுபவத்தை ஆண்டவர் தருவாராக. திருவிருந்து ஆராதனையாக இருக்கிற காரணத்தினாலும் நேரத்தை மனசில் வச்சு 3வது பாடம், நாம் நினைப்பது போல் நடவாமல் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதே மாதிரி நடக்கும். இதை எங்கேருந்து எடுத்தீங்க பாஸ்டர் அப்படின்னா, இந்த பேசேஜில் இருந்தும் எலன் ஒயிட் ரைட்டிங். நான் எப்பயுமே எலன் ஒயிட் புக், பேசேஜ், பைபிள் காமெடி 3 தவிர எதையுமே வாசிக்க மாட்டேன். அம்மையார் எழுதுகிறாங்க, யுகங்களில் வாஞ்ச என்ற புத்தகத்தில் 559ஆம் பக்கமும் 60ஆம் பக்கம், மரியாளுடைய ஒரிஜினல் இன்டென்ட், உண்மையான நோக்கம், அடிப்படை நோக்கம் என்னவென்றால், இந்த வாசனை திரவியத்தை இயேசுவானவர் மரித்த பின்பாக அவருடைய சடலத்தில் ஊற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம், அவருடைய தீர்மானம். இட் வாஸ் ஹர் ஒரிஜினல் இன்டென்ட். அதுக்கு தீர்மானம் எடுத்துட்டா. இயேசுவானவர் சாகிறாரோ, இதை ஏன் அவள் தீர்மானம் எடுத்தான்னு சொன்னால், இயேசுவோடு கூட 12 சீஷர்கள் இருக்கிறாங்க, இவளை காட்டிலும் நெருக்கமாக பழகின சீஷர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு சம்பவத்தை ஆவியானவர் அந்த அம்மாவுக்கு வெளிப்படுத்தினார். இயேசுவானவர் என்ன ஒரு வாரத்தில் மரிக்க போகிறார் என்பதை வெளிப்படுத்திட்டார். நீங்கள் வாசி பாருங்க, டிஸ்ரவேஞ்சர் புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. The Spirit of the Lord revealed in a shorter time Jesus is going to die. இயேசுவானவர் மரிக்க போகிறார் என்பதை இந்த அம்மாவுக்கு வெளிப்படுத்தினாங்க. But the Spirit of the Lord impressed Mary to use this ointment on this occasion. நான் ஒரு வாரம் கழிச்சு இந்த பரிமள தைலத்தை அவருடைய சடலத்தில் ஊற்றாத, இப்பயே உயிரோடு இருக்கும்போதே ஊத்திரு என்கிற அந்த வாய்ஸை, அந்த செய்தியை சொன்னது பரிசுத்த ஆவியானவர். அந்த அம்மாவுக்கு ஒரு தீர்மானம் என்ன, ஒரு வாரம் கழிச்சு ஊற்றலாம், அவர் இறந்த பின்னாடி ஊற்றலாம் அப்படின்னு ஆவியானவர் சொல்லிட்டார். இல்லை, இப்போ ஊத்து. இயேசுவானவரில் நெருங்கிய சீஷர்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் விசேஷமாக இந்த பெண்மணிக்கு உணர்த்தினார் என்பதை குறித்து தீர்க்கதரிசி அம்மையாருடைய புத்தகத்தில் வாசிக்கிறோம். 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 26ஆம் வசனம். என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனை மோன செய்கையா இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த அம்மாவை பார்த்து சொல்றாரு, மற்றவங்களை பார்த்து சொல்றாரு, என்னை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமாக இப்பொழுது இந்த விலையேற பெற்ற தைலத்தை என்னுடைய பாதத்திலே பூசினான். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைங்களை, ஒரு பக்கத்தில் இயேசுவானவர் செத்த பின்னாடி இந்த பரிமள தைலத்தை அவர் சரீரத்தில் ஊற்றலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானம், இன்னொரு பக்கத்தில் ஆவியார் டோன்ட் வெயிட், இயேசுவனை சாகு வரைக்கும் வைக்காத, இப்பயே ஊத்திரு. எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற பெரிய பாடம். Never wait for a man or woman to die to pay tribute. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ மரிக்க வரைக்கும் நீங்கள் காத்திருக்கிறாங்க, அவங்கள பற்றி பெருமையாக பேசுறதுக்கு அடக்காராதங்களை பேசலாம்னு நினைக்காதீங்க. நான் இந்த சபையில் போதகராக இருந்தபோது எத்தனை வருஷம் எனக்கு தெரியல, I preached a sermon. One flower in the lifetime is better than 10,000 flowers at the funerals. அடக்க ஆராதனையில் 1000 மலர்களை காட்டிலும் உயிரோடு இருக்கும்போது கொடுக்கப்படுகிற ஒரு மலர் சிறந்த மலராக இருக்கும். Never wait for a man to die. Never reserve your wreath for the funerals. அடக்காராதனை செத்து போன பிறகு, பாஸ்டர் செத்து போன பிறகு பெரிய மலர் வளையத்தை சொல்லி அப்படி வைக்க நினைக்காது. Never reserve your wreath for the funerals. அடக்க ஆராதனைக்காக மலர் வளையங்களை நீங்கள் சேமித்து வைத்தார்கள். அடக்க ஆராதனைக்காக மலர் வளையங்களை வாங்குவதற்கு பணத்தை சேர்த்து வைக்காதீர்கள். உயிரோடு இருக்கும் போதே ஒரு மனிதனை பாராட்ட வேண்டும் என்றால் பாராட்டுங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், மரித்த பின்பாக 1000 ரோஜா மலர்களை கொடுப்பதை காட்டிலும் உயிரோடு இருக்கும்போது கொடுக்கிற ஒரு ரோஜா மலர் உசிதமானது என்பதை நான் உணர்கிறேன். We have burial specialist. You know what is burial specialist?
செத்த பின்னாடி கல்லறை பக்கத்தில் இருந்துக்கிட்டு, செத்த பின்னாடி காஃபின் பாக்ஸில் இருந்துக்கிட்டு, அப்படிப்பட்டவர் நல்லவர் வல்லவர். டோன்ட் ரிசர்வ் யுவர் ரீத் ஃபார் த ஃபியூனரல்ஸ். செத்த பின்னாடி அவரை நான் பாராட்ட போகிறேன், செத்த பின்னாடி அவரை பற்றி நான் புகழ்ந்து போய், டோன்ட் டூ தட். நம்ம கற்றுக் கொடுக்குற ஒரு பாடியம், நம்ம கற்றுக் கொடுக்குற ஒரு பெரிய பாடம். ஆவியானவர் சொல்லிட்டாருன்னு சொன்னால், உயிரோடு இருக்கும்போதே ஒரு மனிதனை பாராட்டுங்கள். ஆவியானவர் உங்கள்கிட்ட சொல்லிட்டாருன்னா, எதை எப்போ செய்யணும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மாற்றி ஆவியானவர் எப்போ செய்ய சொல்கிறாரோ அதை செய்யுங்க. இந்த மகதலேனா மரியாள் என்ன செஞ்சாங்களோ, that reveals the same spirit that Jesus had. அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், யார்ட்ட சொல்லுங்கம்மா, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபப்படுத்தி, இயேசுவானவர் எப்படி தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானாரோ, அதே மாதிரி இந்த அம்மா எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக கொடுத்தாள் என்பதை நாம் உணர்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்தவர்கள் அநேகர் உண்டு. அதில் 1-2 மாத்திரம் சொல்லிட்டு we are going to skip. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பவுலும் பர்னபாவும் சேர்ந்து ஊழியம் செய்யணும் விரும்பினாங்க. ஆவியானவர் என்ன சொன்னார்? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13:2. பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள். ஆங்கிலத்தில் சொல்வோம், Holy Spirit directs the selection of the leaders. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்யணும்னு நினைச்சாங்க. ஆண்டவர் வேண்டாம் வேண்டாம், அவங்க 2 பேரும் தனியாக பிரிச்சிரு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிகொடுத்த காரணத்தினால சத்தியம் பரவினது, சபைகள் விருத்தி அடைந்தது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு எந்த ஊழியக்காரன், எந்த விசுவாசி கீழ்ப்படுகிறாங்களோ அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிறத மறந்து. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், Acts 16:6. ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தடை செஞ்சாரு. Holy Spirit choose the field of operation. எங்க ஊர்ல வேலை செய்யணும், எந்த சபையில வேலை செய்யணும், எந்த கிராமத்தில் வேலை செய்யணுங்கிறத ஆவியானவர் சொன்னாரு. மகதலேனா மரியாள் அவர் சாகட்டும், அடக்காரனில் ஊத்துறேன் நினச்சா, அவனை சொன்னார் வேண்டாம், உயிரோடு இருக்கும்போது ஊத்திரு, 6 நாளைக்கு முன்னாடியே ஊத்திரு. Listen to the voice of the Holy Spirit. சபையில விசுவாசிகள், ஊழியக்காரங்க, தலைவர்கள் பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது உலக மெச்சும்படியான காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. கடைசியா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கும்போது விலையை பார்க்காதீர்கள், விளைவுகளை பாருங்கள். ஐ வில் ரிப்பீட் அகைன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கும்போது விலையை பார்க்காதீர்கள், என்னதை பார்க்கணுமா, விளைவுகளை பாருங்கள். இந்த அம்மா கொண்டு வந்தாங்களே, விலையேற பெற்ற வெள்ளைக்கல் பரணியில் வச்சிருந்த நலதம் என்னும் உத்தம பரிமளத்தை 4 காஸ்பல் நீங்கள் வாசி பாருங்கள், நேரத்தில் இல்லாத அப்படியே ஒரு நான் ஒரு சம்மரைஸ் பண்ணிடுறேன். நலதம் என்னும் உத்தம பரிமள தைலத்தை கொண்டு வந்தாங்க. அது என்ன வெள்ளைக்கல் பரணி அப்படின்னா நமக்கு தெரியும். அந்த காலத்தில் ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு லைம் ஸ்டோனில் செதுக்கப்பட்ட ஒரு பெட்டி. அந்த பெட்டியில் இந்த அம்மா வெள்ளைக்கல் பரணி, உத்தம தைலம், விலையேற பெற்ற தைலம், 300 ரூபாய்க்கு விற்கக்கூடிய பணம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. முதலாவது குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ரெண்டையும் நம்ம பார்க்க போகிறோம். இது எவ்வளவு பணத்திற்கு அல்லது எவ்வளவு விலை கொடுத்து வாங்கப்பட்டது அப்படிங்கிறத நான் வாசி பார்த்தேன். ஒரு பெண்ணினுடைய 1 வருட சம்பளம், 1 வருட சம்பளம். இப்போதைக்கு பெண்களுக்கு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப காசு, அதெல்லாம் நம்ம கணக்கு பண்ண முடியாது. சாதாரணமாக களை எடுக்கிறவங்க, கூலிக்கு போகிறவங்க அப்படின்னு சொன்னால் 500 ரூபா. இந்த அம்மா 50 வாரத்தில் ஓய்வு நாள் ஆசை செஞ்சாலும் அந்த 50 கழிச்சாச்சுன்னு சொன்னால் 300, 1,54,000 ரூபா. 1,54,000 ரூபாய் பெருமான பெர்ஃப்யூம் பரிமள தைலத்தை நம்ம வாசிதான்.
இந்த அம்மா வாங்கினாங்களே, she purchased the alabaster vase. இந்த உத்தம பரிமள தைலத்தை இந்த அம்மா எங்கேருந்து வாங்கினாங்க, இதை ஏன் விலையேற பெற்றது அப்படின்னா, இந்த தைலம் நாடோ ஸ்டாச்சிஸ் ஜாட்டாமேன்சி அப்படிங்கிற ஒரு செடியிலேருந்து எடுக்கிறாங்க. ஓகே, வெரி அதர் ஸ்லைட் தம்பி. ஓகே, ஒன் மோர் ஸ்லைட். அந்த செடி மாத்திரம். ஓகே, இந்த செடியிலிருந்து எடுத்தது. இந்த செடியினுடைய வேர்களிலிருந்தும் மலர்களிலிருந்தும் எடுக்கக்கூடியது. இதை தமிழில் ஜாதா மாசி என்று சொல்கிறார்கள். இது எங்கே அதிகமாக கிடைக்குன்னா, இமயமலையின் அடர்ந்த காடுகளில் கிடைக்கக்கூடிய நாடோ ஸ்டாச்சிஸ் ஜாட்டாமேன்சி, தமிழில் ஜாதி மாசி. இது ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ், மத ஆராதனைகளில் உபயோகப்படுத்தக்கூடிய விலை உயர்ந்த ஒரு வாசனை திரவியம். இது இமயமலையில் கிடைக்கும். அப்படின்னா இந்த அம்மா இறக்குமதி செய்யப்பட்ட, வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட விலை உயர்ந்த இந்த பொருளை வாங்கி வைத்து இயேசுவின் பாதத்தில் அவள் ஊற்றினாள். அது எவ்வளோ ஊற்றினாள்? இப்போ 1,54,000 ரூபாய் பெருமான வாசனை திரவியம், இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வாசனை திரவியம், இமயமலை காடுகளில் கிடைக்கக்கூடிய ஒரு செடியிலிருந்து வேர்களிலிருந்தும் பூக்களிலிருந்தும் கிடைக்கக்கூடிய இது எவ்வளவு வாசனை திரவியம் இருக்குன்னு கண்டுபிடிக்கல. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் வாசித்தேன். யோவான் 13:3 ஒரு ராத்தல் அப்படின்னு இருக்கு. 125 பவுண்டு அப்படின்னா அதை நம்ம நம்ப முடியாது. அதை வேதத்தில் லிக்யூட் வெயிட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இந்த வெயிட். அதற்கு லிட்ரா அண்ட் லிப்ரா என்கிற வார்த்தைகளை படிக்கிறது. 11.5 ounce. 11.5 ounce. தாஸ்குமார் bring that please. 11.5 ounce. ஓகே, வீட்டில் வைக்க. என்கிட்ட 2 சென்ட்ரல் பாட்டில் இருக்குது. இது ரெண்டுமே யூரோப்பியன் கண்ட்ரிலேருந்து வாங்கிக்கல. ஃபோக் என்று சொல்லக்கூடிய இந்த சென்ட் பாட்டில். இந்த சென்ட் பாட்டிலில் 3.38 ounce, தட் இஸ் 100 ml. எத்தனை பேர் சென்ட்ரல் பாட்டில் வாசிங்களது கிடைச்சுன்னா ஊற்றி. இதில் 100 ml 3.38 ounce, 3.38 ounce 100 ml. இது அடுத்த சென்ட் பாட்டில் ஜாக்வார் ஒரு நல்லது. இது 100 ml தான், 3.4 ounce. அப்படின்னா சென்ட் பாட்டிலே கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இது 3.38, இது 3.4. அப்படின்னா 0.02 வித்தியாசம் ஒவ்வொரு சென்ட்ரல் பாட்டில் இருக்கும். சரி தானே? 3.39 ounce என்பது 100 ml ஆக மாறும். இப்போ ஒரு மேத்தமெட்டிஷியன் தான் கொடுங்க, ஒரு டிவைட் பண்ணி பாருங்கள். 11.5 ounce 100 ml ஒரு பாட்டில் அடைச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? அது எவ்வளோ வரும்னா, டு பி மோர் ஸ்பெசிஃபிக் 339.39 ounce. ரைட் தானே? 339 ml ப்ளஸ் கொஞ்சம் சில்லறை வரும். இந்த அம்மாட்ட எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா, ஏறக்குறைய 1/4 லிட்டருக்கும் 1/2 லிட்டருக்கும் அது இருந்துச்சு. இந்த அம்மா தலையில் ஊற்றி காலில் ஊற்றுற அளவுக்கு அதிகமாக இருந்திருக்குமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருந்திருக்கும். எனக்கு எங்கள் அம்மா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தலை குளிச்சு விடுவாங்க, நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. ஒரு 1/2 லிட்ரு எண்ணெய் வாங்கினான்னு பார்த்துங்க, தலையில் வச்சு முகமெல்லாம் வடிஞ்சு காலெல்லாம் போகிற அளவுக்கு இருக்கும். இந்த அம்மாட்ட எவ்வளோ இருந்துச்சுமா? 339 ml ப்ளஸ் பாயிண்ட் இருந்துச்சு. கண்டிப்பாக இயேசுவின் பாதத்திலேயும் கண்டிப்பாக இயேசுவின் தலையிலேயும் ஊற்றி அவருடைய மரணத்திற்கு அடையாளமாக, அடக்க ஆராதனைக்கு அடையாளமாக இந்த காரியத்தை செய்தால் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அம்மையார் எழுதுறாங்க, such a valuable gift suitable for the monarchs of the earth represented great personal sacrifice on the part of the Mary. இப்படிப்பட்ட விலையுயர்ந்த வாசனை திரவியங்கள் ராஜாக்கள், அதிபதிகள் கொடுக்கப்படுகிற ஒரு சரியான அன்பளிப்பு. ஆனால் அந்த அன்பளிப்பை மரியாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தாள். எப்ப இந்த பரிமள தைலத்தை
ஆண்டவருடைய பாதப்படியில் ஊற்றினாலோ அப்பொழுது அந்த வீடு பரிமள தைலத்தின் வாசனையினால் உடைக்கலை அப்படின்னா வாசனை திரவியம் கிடையாது. ஒருவேளை இந்த அம்மா இந்த வாசனை திரவியத்தை கல்லறையில் போய் ஊற்றிருந்தான்னு ஒரு சின்ன ரூமுக்குள்ளே தான் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு அந்த அம்மா ஆண்டவருடைய பாதப்படியிலேயும் ஆண்டவருடைய தலையிலேயும் ஊற்றி கண்ணீரால் துடைத்து கண்ணீரை ஊற்றி தன்னுடைய தலைமையினால் துடைத்த போது அந்த பரிமள தைலத்தின் வாசனையினாலே அந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. That house full with fragrance. இது என்னையா பெருசு? ஆண்டவர் சொல்றாரு, எங்கெங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் சொல்லப்படுகிறதோ அது யார் பேரும் சொல்லணும்? யார் பேரும் சொல்லணும்? மகதலேனா மரியாதை பேர் சொல்லணும். ஏன்? இயேசுவின் அடக்க ஆராதனைக்கு மாதிரியாக மாத்திரமல்ல, இந்த உத்தம நலதம் என்னும் பரிமள தைலம் அந்த வீடு முழுவதும் நிரப்பினது போல இயேசுவானவர் மரித்து தியாகம் செய்த போது that sacrifice of fragrance must fill the earth. அந்த இயேசுவின் தியாகம் இந்த உலகம் முழுவதையும் நிரப்ப வேண்டும். இயேசுவானவர் எப்படி கல்லறையிலிருந்து உயிரோடு எழும்பும்போது that fragrance of the resurrection must fill the earth, the whole earth and heaven. இயேசுவானவர் உயிர் தெழுந்தார் என்கிற அந்த வாசனை இந்த பூமியை நிரப்பணும், பரலோகத்தை நிரப்பணும். அம்மையா சொல்றாங்க, kingdom may rise and kingdom may fall. ராஜ்யம் எழும்பலாம், ராஜ்யங்கள் விழுந்து போகலாம். The name of the monarchs and conquerors may be forgotten. வெற்றி வீரர்களாக சொலித்த ராஜாக்களின் பெயர்கள் மறந்து போகலாம். இந்த தியாகத்தை செய்த, இந்த செய்தியை செய்த மேரியினுடைய பெயர் பொன்னெழுத்துக்களால் சரித்திரத்தில் எழுதப்பட வேண்டும். The act of Mary would be immortalized upon the pages of the sacred history. சரித்திரத்தின் வார்த்தைகளிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த அம்மா உடைச்சாங்க, ஊத்துனாங்க, என்ன நிரம்பிச்சா? அந்த வீடு முழுவதும் வாசனையால் நிரம்பிச்சு. அரிமத்தியவரான யோசேப்பு, நிக்கோதேமோ இதே மாதிரி தைலத்தை கொண்டு வந்தாங்க, ஊத்துனாங்க. எங்க ஊத்துனாங்க? எங்க ஊத்துனாங்கம்மா? கல்லறையில் ஊற்றினார்கள். அம்மையர் எழுதுறாங்க, அவங்க இயேசுவான ஒரு உயிரோடு இருக்கும் போதே ஒரு ஊற்றியிருந்தார். that fragrance might have filled the earth. அந்த வாசனை உலகம் முழுவதும் நிரப்பிட்டு, ஆனால் சின்ன அறைக்குள்ள போட்டு மூடணும்னு நினைச்சாங்க. இன்னைக்கு ஆவியா நம்ம கற்றுக் கொடுக்குற ஒரு பெரிய பாடம். 2024 வருஷத்தில் 2024 வருஷத்தில் இந்த அம்மாவுடைய ஒரிஜினல் இன்டென்ஷன் தெரியுமா? யாருக்கும் தெரியாமல் ஒரு ஓரத்தில் அந்த தைலத்தை அவருடைய தலையில் ஊற்றிட்டு, காலில் ஊதிட்டு, கண்ணீரினால் பாதத்தை நனைச்சிட்டு, தலையினால் தொடச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சா, யாருக்கும் தெரியாமல் செஞ்சிடலாம் நினச்சா, ஆனால் அதனுடைய விளைவு அவளை காட்டி கொடுத்துச்சு. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைங்களே, யாருக்குமே தெரியாமல் ஏதாவது செஞ்சுட்டு போயிடலான்னு 2 பேர் இருந்தாங்க. 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க ஆண்டவர்கிட்ட. ஒரு அம்மா வந்தாங்க, 2 காசை போட்டுட்டு யாருக்கும் தெரியாமல் போயிடலன்னு நினச்சாங்க. ஆண்டவர் பிடிச்சிட்டார். இந்த அம்மா தான் அதிகமாக கொடுத்தாங்கன்னு நினச்சார். இந்த அம்மாவும் அடுத்த அம்மாவும் யாருக்குமே தெரியாமல் இந்த பரிமள தைலத்தை ஊற்றிட்டு, கண்ணீர்னால் தொடச்சிட்டு, கண்ணீர்னால் ஊற்றிட்டு, தலைமையினால் தொடச்சிட்டு போயிடலான்னு நினச்சாங்க. ஆனால் அந்த அம்மாவுடைய செய்கை அந்த அம்மாவை காட்டி கொடுத்துருச்சு. ஆண்டவர் சொன்னார், இவளை தொந்தரவு பண்ணாதீர்கள், லீவ் ஹர் அலோன். என்னை பொறுத்தளவு இந்த அம்மாவை 3வது அவமானத்திலிருந்து ஆண்டவர் காப்பாற்றினார்னா இதுதான். எல்லாரும் அந்த அம்மாவை பற்றி பேசுவோம், லீவ் ஹர் அலோன். நமக்கு வருகிற செய்தி, இந்த 2024 வருஷத்தில் நாம் செய்கிற ஊழியங்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள், திருச்சபையின் வளர்ச்சிக்காக பாடுகிற பாடுகள், அந்த வாசனை அந்த வீடு முழுவதையும் நிரப்பினது போல சபையை நிரப்புவோம், மதுரை பட்டணத்தை நிரப்புவோம். ஆண்டவர் சொன்ன மாதிரி அவளை விட்டுருங்க. ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாய் கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பாக நல்ல ஊழியத்தை செய்து நம்முடைய ஊழியத்தின் பயனாக அந்த வாசனை மதுரை பட்டணத்தை நிரப்பும்படியாக ஆண்டவருக்காக சேவை செய்வோம். கிறிஸ்துவின் பாடு மரணங்களை குறிக்கும்படியாக திருவிருந்த ஆராதனை கலந்து கொள்ளும்படியாக நாம் பிரிந்து செல்ல இருக்கிறோம். வருஷத்தினுடைய முதல் ஓய்வு நாள். திஸ் இஸ் ஃபார் த சின்னர்ஸ். இந்த திருவிருந்த ஆராதனை பரிசுத்தவான்களுக்கு அல்ல, திஸ் இஸ் ஃபார் த சின்னர்ஸ்.
மரியாளைப் போல, சீமோனைப் போல, சீஷர்களைப் போல நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு ஆராதனையாக, ஆண்டவரே நான் பாவி, என் பாவத்தை மன்னிச்சிங்க என்று சொல்லி ஆண்டோட சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே எங்களுக்கு நீர் கொடுத்த நல்ல சத்திய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகதலேனா மரியாளை ஆண்டவர் அவளுக்கு விடுதலை அளித்து மன்னிப்பு கொடுத்து அவளுடைய செய்கையினால் ஆண்டவர் மகிமைப்பட்டு அவளுடைய பெயரும் என்றென்றும் மறக்கப்படாமல் நிலைத்திருக்கும் விதத்தில் அந்த பாவியான மனுஷியையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்களும் பாவிகளாக நம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் அடியார்களுக்கும் கிருபையாக இறங்கும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவர், எங்களுடைய வாழ்க்கையும் செயல்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் நறுமணமாக மனம் கமல ஆண்டவர் செய்யும்படி உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கால்களை கழுவி செல்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும். செய்தியை கொடுத்த ஊழியக்காரரையும் கேட்ட எல்லா பிள்ளைகளும் கர்த்தர் தொட்டு எங்கள் வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற விதத்தில் மாற்றங்களை ஆவியானவர் உண்டு பண்ணும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து கால்களும் ஆராதனையிலும் திருவிருந்திலும் தேவ பிரசன்னம் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.